சுவாமி ராமானுஜருக்கு 5 ஆச்சாரியர்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் பெரிய நம்பி கிட்டக்க சமாஸ்ரயணம், திருக்கோட்டியூர் நம்பி கிட்டக்க ரகசியார்த்தங்கள், திருமாலையாண்டான் கிட்டக்க திருவாய்மொழி, அப்புறம் திருவரங்க பெருமாளரையர் கிட்டக்க ஆச்சாரிய நிஷ்டையை பற்றி சுவாமி ராமானுஜர் தெரிஞ்சுண்டார். இதுக்கப்புறமா ஸ்ரீமத் ராமாயண காலக்ஷேபம் பெரிய திருமலை நம்பி, அதாவது ராமானுஜருடைய பூர்வாசிரமத்து மாதுலர் மாமா, அவர் கிட்டக்க போய் கத்துக்கணும் அப்படின்னு பெரிய நம்பிகள் தெரிவிச்சிருக்கார். இது இப்போ நடக்கல, கொஞ்ச நாள் கழிச்சு ராமானுஜர் யாத்திரையா போர்ச்சே ஸ்ரீமத் ராமாயண காலக்ஷேபம் பண்ணினார். இந்த காலகட்டத்துல ஒரு முக்கியமான சிஷ்யர் வந்து சேருகிறார் ஸ்ரீ ராமானுஜர் கிட்டக்க. யாருன்னா பெரிய திருமலை நம்பி ஆகிய ராமானுஜருடைய பூர்வாசிரமத்து மாதுலருக்கு மச்சினர் பிள்ளை கிடாம்பி ஆச்சான் அப்படின்னு ஒருவர் வந்து ஆசிரியிக்கிறார் ஸ்ரீ ராமானுஜரை. அவருக்கு ராமானுஜர் கிட்டக்க அபாரமான பக்தி. ராமானுஜர் இந்த சிஷ்ய கோஷ்டிகளோட சேர்ந்து ஸ்ரீரங்கத்துல இருந்துட்டு இருக்கார். ஸ்ரீரங்கம் கோவில் நிர்வாகம் இப்ப ராமானுஜர் கையில இருக்கு. கையில இருக்குன்னா என்ன, பெருமாள் நியமிச்சிருக்கார். அதனால எல்லா கைங்கரியங்களும் கரெக்டா நடக்கிறதா, டயத்துல நடக்கிறதா அப்படின்னு சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருக்கார் ஸ்ரீ ராமானுஜர். பலவித திருத்தங்கள் ஏற்பாடு பண்ண வேண்டி வந்தது அந்த சமயத்துல. ஸ்ரீபண்டாரத்துல எல்லாம் நல்லா நடக்கிறதா, உற்சவ காலங்கள்ல எல்லா ஏற்பாடுகளும் சரியா நடக்கிறதா, டயத்துல பெருமாள் வெளியில ஏழ்றாரா, அங்க திவ்ய பிரபந்த கோஷ்டி வேத கோஷ்டி எல்லாம் முன்ன பின்ன சரியா போயின்னு இருக்கா, எல்லா நிர்வாகமும் இவர் பார்த்துட்டு இருக்கார். பார்த்தது மட்டும் இல்லாத சீர்திருத்தி எல்லாத்தையும் சரிப்படுத்தி ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வந்துன்னு இருக்கார். எப்பவுமே ஒருத்தர் டிசிப்ளின் பண்ணா பல பேருக்கு அது பிடிக்காது. அப்போ இருந்த சில கோவில் அதிகாரிகளுக்கு ராமானுஜரை பிடிக்காம போயிடுதான். அவருடைய டிசிப்ளின் அவளுக்கு பிடிக்கல. இவ அங்க அட்டுழியம் பண்ண முடியல ஃப்ரீயா. அதனால அவளுக்கு ரொம்ப கோபம். ராமானுஜரை எப்படியாவது தீத்து கட்டிடணும் அப்படின்னு சூழ்ச்சி பண்ணாளாம். எப்படி பண்றது இத்த அப்படின்னு யோசிச்சா. ராமானுஜர் சன்னியாசியா இருக்கிறதுனால சில கிரகங்களுக்கு போய் பிக்ஷையை ஸ்வீகரிச்சுப்பார். அதுதான் அவருக்கு ஆகாரம். அப்படி பிக்ஷை ஸ்வீகரிக்கும் ஒரு ஆத்துக்கு போய் அந்த ஆத்து எஜமானரை கைக்குள்ள போட்டுட்டா. அவருக்கு ஏதோ பிரைபு கொடுத்தா அவர் ஒத்துனுட்டார் இந்த பிளானுக்கு. இந்த பிக்ஷையில விஷம் கலந்து அத்த ராமானுஜருக்கு போட வேண்டியது அப்படின்னு தன்னுடைய தர்மபத்னிக்கு நியமிச்சுட்டார். அந்த அம்மாளுக்கு ராமானுஜர் கிட்டக்க ரொம்ப ஈடுபாடு. இந்த ஒரு துஷ்காரியத்தை செய்யறதுக்கு அவளுக்கு மனசே வரல. ஒரு பிராமணருக்கு, ஒரு சன்னியாசிக்கு, ராமானுஜருக்கு போய் இப்படி விஷமிடுற ஒரு பாப்பத்துக்கு அடியேன் ஆளா போறேனேன்னு நினைச்சு அவளுக்கு குமுறித்தான். ஆனா பர்த்தா சொல்லி மீறி பழக்கம் இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல அவளுக்கு. அவளுக்கு மனசு குமுறித்து எப்படியாவது ராமானுஜருக்கு சூச்சிப்பிச்சிடணும், அவருக்கு இண்டிகேட் பண்ணிடணும், இந்த மாதிரி ஒரு தப்பான அன்னத்தை அவருக்கு பிக்ஷையா கொடுக்கறோம் அப்படிங்கிறத அப்படின்னு நினைச்சா. ராமானுஜர் வந்தார் அவளுடைய கிரகத்துக்கு. அன்னைக்கு அழுதுண்டே பிக்ஷை சாதிச்சாளாம் அந்த அம்மாள். அது மட்டும் இல்ல, பிக்ஷை சாதிச்ச உடனே விழுந்து சேவிச்சாளாம். பொதுவா சன்னியாசிகள் பிக்ஷையை ஸ்வீகரிச்சுட்டதுக்கு அப்புறமா ஒருத்தர் சேவிச்சுட்டானா அன்னைக்கு பூர்ணமா பட்னி இருக்கணும், உபவாசம் இருக்கணும், சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தர்மம். இப்படி இந்த அம்மா சேவிச்சுட்டதுனால அவர் அன்னைக்கு பிக்ஷை எடுத்துக்க முடியாதது ஆயிடுத்து. ராமானுஜர் பார்த்தார், ரொம்ப வித்தியாசமா தெரியறதே இவளுடைய நடத்தையெல்லாம், இன்னைக்கு இப்படி அழுதுண்டே பிக்ஷை சாதிப்பானே அதுக்கப்புறம் சேவிப்பானே அப்படின்னு நினைச்சுண்டு காவேரி கரை ஓரமா போய் அந்த பிக்ஷைய விசர்ஜனம் பண்ணிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கார். அங்கேருந்து 2-3 காக்கா வந்துதான் அந்த தூக்கி போட்ட பிக்ஷையை சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்ட உடனே அப்படியே அது மாண்டு போயிடுது. உடனே ராமானுஜருக்கு புரிஞ்சு போச்சு, ஆஹா இந்த அன்னத்துல விஷம் இருந்திருக்கு, அதைதான் அந்த அம்மா சூச்சிப்பிச்சிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுண்டார். தெரிஞ்ச உடனே அவர் நினைச்சுண்டாராம், இப்படி எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு துறவியா இருக்கும் பொழுதும் ஒருத்தருக்கு நம்ம இடத்துல அசூய வருமானா என்ன காரணம் இருக்கலாம்? நம்ம பிக்ஷை சாப்பிட்றோம்னு அசூயப்படுறாரோ என்னமோ. இப்படி புறத்தையாருக்கு அசூய கொடுக்கக்கூடியதான ஒரு விஷயத்த நம்ம பண்ண வேண்டாம், இன்னில இருந்து உபவாசம் இருப்போம்னு நித்திய உபவாசம் இருக்க ஆரம்பிச்சுட்டாராம். அன்னில இருந்து சிஷ்யாளுக்கெல்லாம் மனசு தாங்கல, இப்படி ஆச்சாரியன் போய் உபவாசம் இருக்காரேன்னு கஷ்டப்பட்டு இருக்கா. இந்த விஷயம் தெரிஞ்சது திருக்கோட்டியூர் நம்பிக்கை. அவர் திருக்கோட்டியூர்லேருந்து ஓடி வந்தாராம் கிளம்பி ராமானுஜரை பார்க்கறதுக்கு. அவர் அழைக்கிறதுக்கு பெரிய நம்பி போயிருக்கார். 2 பேருமா நடந்து வரா. ஆச்சாரியர்கள் தன்னை நோக்கி வரான்னு தெரிஞ்சதும் ராமானுஜர் நேரம் எழுந்து போய் அவளை அழைக்கிறதுக்கு போறாராம். எங்க போறாருன்னா காவேரி கரைக்கே போயிட்டாராம். கோடை காலம் அது. காவேரியில ஜலம் இல்லை, மணல் தான்.
ஸ்ரீரங்கத்துல கோடை காலம் எப்படி இருக்கும்னு சொல்லணுமா? தேவையே இல்லை. எங்கேயான ஒரு 45 டிகிரிஸ் வெயில் இருக்கும். அப்படியே கால் கீழே வச்சா கொப்பளிக்கிறது மணல். அந்த மணல்ல நடந்து வந்துன்னு இருக்கார். ஆச்சாரியர்களை பார்த்து விழுந்து சேவிச்சாராம் ஸ்ரீ ராமானுஜர். அந்த கொதிக்கிற மணல்ல விழுந்து சேவிச்சுட்டு இருக்கார். சேவிக்கணும் ஆச்சாரியர்களை எப்ப வரைக்கும்னா அவ எழுந்துக்கோன்னு சொல்ற வரைக்கும் சேவிக்கணும். இவர் சேவிச்சுட்டே இருக்கார். திருக்கோட்டியூர் நம்பிகளும் பெரிய நம்பிகளும் எழுந்துக்கோன்னு சொல்லவே இல்லையா. பக்கத்துல இருந்த கிடாம்பி ஆச்சான் பார்த்தார். இது என்ன குரு சிஷ்ய லட்சணம் அப்படின்னு பொங்கி எழுந்து அழுத்துண்டாராம் அவர். இதை பார்த்த உடனே திருக்கோட்டியூர் நம்பி ராமானுஜா எழுந்துரு அப்படின்னாராம். சிரிச்சார். உடனே சொல்றார், இது ஒரு பரீட்சைப்பா. இங்க இருக்கக்கூடிய சிஷ்ய கோஷ்டியில ராமானுஜருடைய திருமேனியில யாருக்கு அதிகமான பரிவு இருக்குன்னு பாக்கிறதுக்கோசரம் தான் இத்தனை நாள் எழுந்துக்காதேன்னு சொன்னேன். கிடாம்பி ஆச்சானே, உமக்கு இவருடைய திருமேனியில எக்கச்சக்கமான பரிவு இருக்கு. அதனால இன்னிலிருந்து நீரே இவருக்கு தலிக பண்ணி போடும். ஏக பிக்ஷையா உம்ம கையாலேயே இவர் இன்னிலிருந்து சாப்பிட வேண்டியதுன்னு நியமிச்சாராம் ஆச்சாரியர். இப்பேற்பட்ட ஆச்சாரியர்கள் வாத்சல்யத்தோட ராமானுஜருடைய சிஷ்யரை அவருக்கு மடப்பள்ளி ஆச்சானா நியமிச்சார். அதுலேருந்து கிடாம்பி ஆச்சானுக்கு மடப்பள்ளி ஆச்சான்ற திருநாமம் வந்தது. அந்த மடப்பள்ளி வந்த மணமா மேல ஆச்சாரிய சம்பிரதாயம் திகழ்ந்துட்டு போச்சு அப்படிங்கிறத பிறகு பார்க்கலாம். கிடாம்பி ஆச்சான் கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கார். ராமானுஜர் சித்தாந்தத்தை நிலைநாட்டுறதுக்கு இப்போ பலவித கிரந்தங்களை அருளி செய்தார். எந்தெந்த கிரந்தங்கள்? வேதாந்த தீபம், வேதாந்த சாரம் அப்படின்னு 2 கிரந்தங்கள் அருளி செய்கிறார். இது பிரம்மசூத்திரத்தினுடைய அர்த்தங்கள் சுருக்கி விளக்கப்பட்டிருக்கு இந்த கிரந்தங்கள். வேதார்த்த சங்கிரகம் அப்படின்ற கிரந்தம் செய்தார். அதுல வேத வாக்கியங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லியிருக்கார். கீதா பாஷ்யத்துல பகவத்கீதைக்கு விஸ்தாரமான விசிஷ்டாத்வைதபரமான பாஷ்யத்தை பண்ணியிருக்கிறார். மேலே நித்தியம் அப்படின்னு ஒரு கிரந்தம் செய்திருக்கிறார். இந்த நித்தியம் அப்படின்ற கிரந்தம் நித்திய கர்மானுஷ்டானங்கள் எல்லாம் எப்படி செய்ய வேண்டும், கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் என்னென்னத்தை அனுஷ்டானம் செய்ய வேண்டும்னு ரொம்ப பறக்க அழகா எழுதி வச்சிருக்கார். மேல முக்கியமான கிரந்தம் ஸ்ரீபாஷ்யத்தை அருளி செய்கிறார். ஸ்ரீபாஷ்யம் வியாசருடைய பிரம்மசூத்திரங்களுக்கு விசிஷ்டாத்வைதபரமான அர்த்தம். இப்ப விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துல பிரதான பிரதிதந்திரம் என்னது அப்படின்னு கேட்டா, பிரதான பிரதிதந்திரம்னா நத்திங் பட் something which is exclusive to that sampradaya, which is the main exclusive thing to that sampradaya. அதான் பிரதான பிரதிதந்திரம். அது என்னதுன்னு கேட்டா ஷரீராத்ம பாவ சம்பந்தம். அதாவது எம்பெருமானுக்கும் நமக்கும், அல்லது எம்பெருமானுக்கும் பிரகிருதிக்கும், எம்பெருமானுக்கும் பிரகிருதிக்கும் நமக்கும், அதாவது ஈஸ்வரனுக்கும் சித்துக்கும் அச்சித்துக்கும் தத்துவத்ரயத்துக்கும் உள்ள சம்பந்தம் என்ன அப்படிங்கிறத காண்பிச்சிருக்கார். இந்த தத்துவத்ரயம் அது 3 இல்லையா? அச்சித்து, சித்து, ஈஸ்வரன். அதாவது இந்த பிரகிருதி, இந்த நான் லிவிங், நம்ம லிவிங், பெருமாள், ஈஸ்வரன். இவா 3 பேருக்குள்ள என்ன சம்பந்தம்னா, இந்த ஈஸ்வரனான பெருமாள் ஆத்மாவா இருக்கிறார். இந்த சித்தும் அச்சித்தும் அவருக்கு ஷரீரமாக இருக்கிறது. அதான் ஷரீராத்ம பாவ சம்பந்தம். இந்த ஷரீராத்ம பாவ சம்பந்தத்தை கொண்டு பேதாபேத கடக ஸ்ருதி வாக்கியங்களுக்கு விளக்கம் அளிச்சிருக்கார் ஸ்ரீபாஷ்யத்தில். ஸ்ருதியில பல வாக்கியங்கள் உண்டு. அதாவது எல்லாம் ஒன்னே, இந்த தத்துவத்ரயங்களும் ஒன்னே அப்படின்னு சொல்றது அபேத ஸ்ருதிகள். இந்த 3 வெவ்வேற அப்படின்னு சொல்றது பேத ஸ்ருதிகள். ஒன்னுத்துக்கு ஒண்ணு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்றது கடக ஸ்ருதிகள். இந்த ஸ்ருதி அப்படிங்கறத நம்ம பிரமாணமா எடுத்துட்டோம்னா இந்த 3 விதமான ஸ்ருதிகளுமே உண்மை அப்படின்னு வியாக்கியானம் பண்ணினாதான் கரெக்ட். இந்த 3 ஸ்ருதிகளும் கரெக்ட் அப்படிங்கிறதுக்கு வியாக்கியானம் பண்றதுக்கு ஒரே வழி இந்த ஷரீராத்ம பாவ சம்பந்தத்தை சொல்றது. ஈஸ்வரனுக்கும் சித்துக்கும் இருக்கிறது ஆத்மா சரீரம் அப்படின்ற சம்பந்தம் அப்படிங்கிறத சொல்றதுதான் இந்த ஸ்ருதிகள் எல்லாத்துக்கும் விளக்கறதுக்கு கரெக்டான வழி. இதுதான் பிரதான பிரதிதந்திரம் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துக்கு. இதுதான் ஸ்ரீபாஷ்யத்துல சொல்லப்பட்டிருக்கு விஸ்தாரமாக 4 அத்தியாயங்களாக. ரொம்ப அற்புதமாக ஸ்ரீபாஷ்யம் அருளி செய்தார் ஸ்ரீ ராமானுஜர். மேலே ஸ்ரீபாஷ்யம் அருளி செய்து ஈஸ்வரனை பத்தி எல்லாம் சொல்லி ஆயிடுத்து. நம்ம பண்ண வேண்டிய காரியம் என்ன? சரணாகதி பண்ணணும் ஈஸ்வரன் கிட்டக்க.
சரணாகதி பண்ணினால்தான் அவனுடைய திருவடியை அடைஞ்சி மோட்சம் அடைய முடியும். அந்த சரணாகதியை பண்ணி காண்பிச்சார் ஒரு பங்குனி உத்திரத்தன்னைக்கு. சரணாகதி கத்தியம் அப்படின்ற கிரந்தத்தையும் அந்த சமயத்துல அருளி செய்தால். மேலே ஸ்ரீரங்க கத்தியம், ஸ்ரீ வைகுண்ட கத்தியம் அப்படின்னு கத்திய திரயங்களா மொத்தமா அருளி செய்தார். இப்படி 9 கிரந்தங்கள் அருளி செய்தார் ஸ்ரீ பாஷ்யக்காரர் ஸ்ரீரங்கத்துல இருந்துண்டு. கிரந்த நிர்வாகம்லாம் பண்ணியாச்சு. மேலே திக்விஜயத்துக்கு புறப்படணும் அப்படிங்கிற சமயத்துல யாத்திரைக்கு கிளம்பினாராம் ஸ்ரீ ராமானுஜர். திருக்குடந்தைக்கு போனார், திருமாலிருஞ்சோலைக்கு போனார், திருப்புல்லானி, ஆழ்வார் திருநகரி, நவ திருப்பதி எல்லாம் சேவிச்சுண்டு திருக்குறுங்குடிக்கு போனாராம். இந்த திருக்குறுங்குடியில இருக்கக்கூடிய பெருமாள் நம்பி அவருக்கு ராமானுஜருடைய சிஷ்யரானுன்ற ஆசை வந்துதான். அதனால மானுஷ ரூபேன ஒரு மனுஷனா போய் ராமானுஜரை போய் ஆசிரியிச்சாராம். ராமானுஜரும் அவருக்கு பஞ்சசம்ஸ்காரங்கள் பண்ணி வச்சு திருமண் காப்பெல்லாம் இட்டு விட்டாராம். அங்க திருப்பரிவட்டப்பாறைன்னு இன்னைக்கும் சேவிக்கலாம். திருக்குறுங்குடியில போனா அந்த இடத்துல இட்டு விட்டுருக்கார். இட்டு விட்டுட்டு திருப்பி சன்னதிக்குள்ள போனாராம். கோவில்ல சேவிக்கிறதுக்கு போர்ச்சே பார்த்தா அங்க பளிச்சுன்னு ஈரமா திருமண் காப்பு தெரிஞ்சுதான். இவர் சாத்தி வச்ச திருமண் காப்பு தான் அது. அப்பதான் புரிஞ்சுது பெருமாளே வந்திருக்கார். ஸ்ரீ வைஷ்ணவ நம்பியாக வந்து பெருமாளே ராமானுஜர் ஆசிரியக்க ஆசைப்பட்டாராம் இந்த இடத்துல. அப்படி ஒரு லீலை. மேல் நாட்டு யாத்திரையை மேலே தொடங்கினார். கோகுலம், பிருந்தாவனம், அயோத்தியா, நைமிஷாரண்யம், பத்ரி எல்லா இடங்களுக்கும் போயிட்டு சரஸ்வதி பீடம் அப்படின்ற இடத்துக்கு போனாராம். அங்க சரஸ்வதி வாசம் பண்ணிட்டு இருக்கா. சரஸ்வதி ஸ்ரீபாஷ்யம் அப்படின்ற கிரந்தத்தை பார்த்து அதை கட்டாட்சிச்சு அதை சேவிச்சுட்டு சிரசால அதை தரிச்சாள். இப்படி வியாசருடைய பிரம்மசூத்திரங்களுக்கு அற்புதமான ஆப்டான பர்ஃபெக்டான அர்த்தங்கள் இதுதான் அப்படின்னு அந்த இடத்துல நிர்ணயம் பண்ணினாலாம் சரஸ்வதி. உடனே அந்த பாஷ்யத்துக்கு ஸ்ரீபாஷ்யம் அப்படின்ற பேரையும் ஸ்ரீ பாஷ்யக்காரர் அப்படின்ற டைட்டில் ஸ்ரீ ராமானுஜருக்கும் அந்த இடத்துல சரஸ்வதி தேவி கொடுத்தாள். அன்னிலிருந்து ஸ்ரீ பாஷ்யக்காரராக விளங்கினார் ஸ்ரீ ராமானுஜர். இப்படி வட மதுரை அங்க எல்லாம் போயிட்டு பூரி வழியா திருமலைக்கு வந்தாராம் ஸ்ரீ ராமானுஜர். திருமலையில அவருக்கு ஒரு முக்கியமான காரியம் இருக்கு. பெரிய நம்பிகள் நியமிச்சிருக்கார். திருமலை நம்பி கிட்டக்க ராமாயண காலக்ஷேபம் பண்ணணும் அப்படின்னு நியமிச்சிருக்கார். அதனால திருமலை நம்பிய ஆசிரியிச்சு ராமாயண காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்கார் அந்த காலத்துல. அப்போ ஒரு லீலை நடத்தினான் எம்பெருமான். சில சைவர்கள் எல்லாம் அங்க வந்தாளாம். வந்து பேயாழ்வார் பாடின பாசுரத்தின்படி இந்த திருப்பதியானது எங்க க்ஷேத்திரம் சிவக்ஷேத்திரம் அப்படின்னாலாம். என்ன காரணம்னா பேயாழ்வார் பாடியிருக்கார், தாழ்ஷடையும் நீள்முடியும் ஒள்மழுவும் சக்கரமும் சூழரவும் பொன்னானும் தோன்றுமால் சூழும் திரண்டருவி பாயும் திருமலை மேலெந்தைக்கு இரண்டுருவும் ஒன்றாய் இசைந்து அப்படின்னு பாடியிருக்க. தாழ்ஷடை நீள்முடி இதெல்லாம் சிவனுடைய லட்சணங்கள். ஜட்டா முடி தரித்துன்னு இருக்கார் இல்லையா, அத மாதிரி ஒள்மழுவு சக்கரம் சங்கு சக்கரம் எல்லாம் பெருமாளை போல தரிச்சுட்டு இருக்கார். அதனால இரண்டுருவும் ஒன்றா இசைந்துன்னு பாடிட்டு போயிட்டார். இதுக்கு வியாக்கியானத்தை ஒழுங்கா படிச்சிருந்தா அவளுக்கு தெரியும். அவளுக்கு தெரியாது இல்லையா வியாக்கியானங்கள். அதனால சைவாள்லாம் சொன்னாலாம் இது எங்களுடைய க்ஷேத்திரம் அப்படின்னு. சண்டை வந்து கொடுத்து சரின்னு ஸ்ரீ ராமானுஜர் அங்க வந்தார். நிர்ணயம் பண்ணிவிடலாம் இன்னைக்கு ராத்திரி அப்படின்ட்டு. சிவனுக்கே பிரத்யேகமா இருக்கக்கூடிய சில சின்னங்களும் விஷ்ணுவுக்கே பிரத்யேகமா இருக்கக்கூடிய சில சின்னங்களும் அந்த சந்நிதியில வச்சுட்டு சந்நிதியை மூடிண்டு போயிடலாம் ராத்திரி. கார்த்தால வந்து பார்த்தோம்னா தெரிஞ்சு போயிடும் இவர் யாரு, சிவனா விஷ்ணுவான்னு தெரிஞ்சு போயிடும். அவர் யாரோ அந்த சின்னங்களை எடுத்து தரிச்சுட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டார். சைவாலும் ஒத்துண்டா. அதனால திரிசூலம் டமரு ஒரு பக்கத்துல வச்சா, சங்கு சக்கரம் இன்னொரு பக்கத்துல வச்சா, சந்நிதியை சாத்திண்டா எல்லாரும் கிளம்பி போயிட்டா. மறுநாள் காலமே வந்து பார்த்தா அற்புதமா ஸ்ரீனிவாசன் சங்கு சக்கரத்தோட ஜொலிக்கிறார். இதை பார்த்து சைவாள்லாம் வந்து சேவிச்சுட்டு இது விஷ்ணு கஷேத்திரம் தான் அப்படின்னு போயிட்டா. இந்த இடத்துல ஒரு ஐதிஹ்யம் சொல்றது வழக்கம். ஸ்ரீ ராமானுஜர் ஆதிசேஷாவதாரமாச்சா, அதனால அவரே ராத்திரி உள்ள ஆதிசேஷனாக பூந்து இந்த சங்கு சக்கரத்தை சாத்தி வைத்தார் பெருமாளுக்கு அப்படின்னு ஒரு ஐதிஹ்யம் சொல்றது வழக்கம் இந்த இடத்துல. இப்படி திருமலை அப்பன் கிட்டக்க ஈடுபட்டார், திருமலை நம்பி கிட்டக்க ஈடுபட்டார். ஸ்ரீ ராமாயண காலக்ஷேபம் கேட்டுண்டார். 1 வருஷ காலம் கேட்டாராம் ஸ்ரீ ராமாயண காலக்ஷேபம்.